சரி, அவரோட முக்கியமான நண்பரை தேடி போறார். எதிர்காலத்துல நல்லது நடக்கணும்னு. ரொம்ப தூரம் போகணும்ன்றதால குதிரையில வேகமா போய்கிட்டு இருக்கான். ஆம், அந்த தண்ணி விழும் சத்தத்தை கேட்டு நீர்வீழ்ச்சியை பார்த்தபடி எந்த வழியில போகலாம்னு யோசிச்சுட்டு இருக்கார். அவரோட பயணம் தொடரும். நீர் அருவியில் நின்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இடி மின்னலுடன் மழை பொழிகிறது. அந்த இடத்தை விட்டு நகல வேண்டும் என்று கொஞ்சம் முன்னுக்கு சென்று பார்க்கும் பொழுது மலை உச்சியில் அழகான ஒரு கோட்டை ஒன்று தெரிகிறது. அந்த கோட்டையை அடைவதற்காக பார்க்கும் பொழுது கோட்டையும் அதன் பக்கத்தில் ஒரு கிராமமும் தெரிகிறது. அந்த கோட்டையின் மேல் ஒரு கோடியும் பறந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திவிட்டது. அது என்ன பார்க்க வேண்டும்? எனது நண்பன் அங்குதான் இருக்கிறானா என்பதை அறிய அந்த கோட்டையை நோக்கி விரைந்து செல்கிறார். வேண்டும் என்பதற்காக சிறிது நேரம் யோசித்துக் கொண்டே இருக்கிறார். பின்பு அந்த கோட்டையை நோக்கி செல்கிறார். நெடுந்தூரம் என்பதாக சென்று கொண்டே இருக்கிறார். அவர் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சென்றடைய அவர் பயணம் தொடரும். பலத்த காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. குதிரையில் ஆற்றை கடந்து செல்கிறார். அந்த வயதான தம்பதியினரை பார்த்து குதிரையிலிருந்து இறங்கி அவர்களின் கால்களில் விழுந்து வணங்கி அவர்களுக்கு 2 பணப்பையையும் கொடுத்து விடை பெறுகிறார். அப்பொழுதுதான் செல்ல வேண்டிய தூரம் எவ்வளவு என்பதை அறிய அந்த மஞ்சள் கலர் பலகை தென்படுகிறது. அதை பார்த்து தெரிந்து கொண்டு வேகமாக புறப்படுகிறார் குதிரையில். அப்பொழுது குதிரையை கொஞ்சம் ஸ்லோ செய்த பொழுது எதிர்ப்புறமாக ஒரு பெண்மணி குதிரையில் இவரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அடுத்து நடக்க போவது என்ன? அந்த மாவீரனுக்கு இந்த வீர பெண்மணியும் உதவுவாரா? தெரிந்து கொள்ளலாம். நண்பனை தேடும் நாளைய பயணம் தொடரும். உங்கள் பெயர் என்ன? என் பெயர் பவர்ச்சந்திரன். நான் கல்கி கோட்டையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? நீங்கள் வந்த காரணத்தை சொன்னால் நான் கட்டாயம் உங்களுக்கு உதவியாக இருப்பேன். எனது உயிர் நண்பன் திலகரைத்தான் பார்க்க சென்று கொண்டிருக்கிறேன். காரணம் என்னவென்றால் அவனால் பல வேலைகள் நடக்க வேண்டியிருக்கிறது எனது ஊரில். அதனால் நான் உங்களுக்கு சரியான நேரத்தில் உதவியாக இருப்பேன். நன்றி, வாருங்கள். நன்றி, வருகிறேன். அவர் செல்லும் வழியில் செடி கொடிகள் வளர்ந்து பாதைக்கு குறுக்காக இருப்பதால் அவற்றை வாழை எடுத்து அகற்றிவிட்டு பாதையில் முன்னேறி செல்கிறார். மழை உச்சியில் நின்று கீழ் நோக்கி பார்க்கிறார். பாதை தெரிகிறது. அந்த தாழ்வான பாதையில் மெதுவாக கீழே இறங்க முயற்சிக்கிறார். முயற்சித்து தன் பயணத்தை தொடர்கிறார்.